65 வயது பாட்டிக்கு 35 வயது பையன் கூட திருமணமா? எப்படி? இது ரியல் ஸ்டோரிங்க, கதை அல்ல. 65 வயது பாட்டி அவங்க முன்னாடி ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமே ஆகலை 65 வயது வரைக்கும். அவங்களும் எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவங்க அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஹெச்எம்மாக இருந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் பணம் வந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கும்போது இப்படியே போவாங்க. அவங்களுக்குன்னு அவங்க வீட்டில் நிறைய இடத்த தேடாத இடம் கிடையாது. எங்கே ஒரு நாள் மாப்பிள்ளை பார்த்தாங்க, மாப்பிள்ளை எங்கேயுமே அவங்களுக்கு அமையலை. ஏன்னா அவங்களுக்கு 35 வயது பையன் கூட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த பையன் இந்த பாட்டிக்கு ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணான். இல்லை பாட்டி, இல்லைடா, நீ என்னை விட சின்ன பையன், நீ என்ன தான் லவ் தான் பண்ணக்கூடாது, உனக்கு எனக்கு செட் ஆகாது, வேணாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைப்பாங்க. அப்படியே கொஞ்ச காலமாக போயிடுச்சு. போன பிறகு அந்த பையன் எவ்வளோ முயற்சி பண்ணுவான் அந்த பாட்டியை மறக்கிறதுக்காக. வேணாம், எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு மறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அவனால் முடியாது. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே, என்ன இப்படி கேவலமாக போயிருக்கு, உனக்கு அசிங்கமாக இல்லையா? அவங்களுக்கு 65 வயது. அவங்க பாட்டி என்னுடைய வயது இருக்கவங்க கூட நீ போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, இது உனக்கே நியாயமாக தெரியலையா? என்னை விட நான் அவங்களுக்கு ஒரு 5-6 வயசு தான் பெரியவங்களாக இருப்பாங்க, அது கூட உனக்கு தெரியாமல் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, எனக்கு அந்த பாட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எனக்கு பாட்டி இல்லை, அவள் தான் என் ஒய்ஃபு, நீங்கள் வேணால் பாட்டி சொல்லிக்கோங்க, எனக்கு பாட்டி கிடையாது, அவங்க என் ஒய்ஃபு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க கூட வாழணும்னு ஆசை இருக்குது. அவங்க இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் இருந்தால் கூட அவங்க கூட எனக்கு வாழணுன்னு தான் ஆசை, ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கு அவங்க கூட தான் வாழணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவான். அவங்க வீட்டில் எப்படி இது பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவன் சூசைட் கூட அட்டன் பண்ணுவான். நீ என்ன வேணாலும் அட்டன் பண்ண, உனக்கு இது பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் ஒரு கட்டத்தில் போயிட்டு போயிடுவான். படைக்க சூசைட் அட்டன் பண்ணிப்பான். அட்டன் பண்ணிட்டு சாவர நிலைமையில இருந்து அவங்க வீட்டில் அவனை காப்பாற்றிட்டு, நீ என்ன கெட்டு தொலை, நீ நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன், உன்னுடைய இஷ்டம், இது உன் லைஃப், உன்னுடைய இது, நீ எதனா போய் பண்ணிக்கோ, நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்குல, சொல்கிற வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நம்ம பேச்சை கேட்காதவனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு அவன் சொல்லுவான், இல்லை என்னால் நீங்கள் இல்லாத இருக்க முடியாது, 65 வயது மேலே தாம்பத்திய உறவை வச்சுக்கணுன்றது கிடையாது, எனக்கு உங்களுடைய அன்பு இருந்தால் போதும், எனக்கு அந்த அன்புவே எனக்கு லாஸ்ட் வரைக்குமே போதும், உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன், உங்கள் மேலே எனக்கு ஒரு அன்பான பாசம்தான் இருக்க தவிர மற்றபடி எதுவுமே இல்லை, என்னை மேரேஜ் பண்ணிங்க, கடைசி காலத்து வரைக்கும் உங்களை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். இன்னும் அந்த காலத்தில் 25 வயசு டிஃப்ரெண்ட்டில் 20 வயசு டிஃப்ரெண்ட்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காதையா விட்டுட்டாங்க, கொடுக்குறாங்களே. இன்னும் உங்களுக்கு எனக்கு என்ன 30 வயசு டிஃப்ரெண்ட், அதிகம்தான், அதிகம் இல்லைன்னா நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, பையன் மட்டும்தான், பொண்ணு 30 வயசு 25 வயசு கல்யாணம் பண்ணுமா, ஏன் பையன் கல்யாணம் பண்ணக்கூடாதா, அது என்ன தப்பு, எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, எங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்களை பார்த்துப்பீங்க அப்படின்னு ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் வயசான பையனுக்கு சின்ன வயசு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நான் உங்களை பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களை நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் என்னை கல்யாணம் பண்ணிடணும்னு இஷ்டம் இருக்குது எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்களை விட நான் சின்ன பையனாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் நல்லா வாழ்வாங்க. உங்களுக்கு இதேமாரி என்ன ஸ்டோரி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவர் செஞ்சது தப்பாக சரியானு கமெண்ட் பண்ணுங்கள். இது கதையல்ல, ரியல் ஸ்டோரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.